வணக்கம். நம்ம ஆதிபகம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பப்போ மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. இப்போது கனவுல கடைசியாக முடிக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தஞ்சாவூர்காரர், தஞ்சாவூர் புலவர். இவங்க நம்ம வார இறுதி நாட்களில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஆதிபகவன் குழுவை ஆரம்பிக்கிறப்போ, இந்த குழு மற்ற குழுவுக்கு இதுவும் வித்தியாசம் தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டு முதல்ல கேள்வி பதில் நேரம்னு ஒன்று ஆரம்பித்து, நானாக ஒரு சில கேள்விகள்லாம் ரெடி பண்ணி ஆரம்பித்தேன். ஒரு வாரம் போச்சு. தனி மரம் தோப்பாகாது. இதை சிறப்பாக செய்யறதுக்கு நம்ம நல்லுரி நம்பி அண்ணாவும், நம்ம சுபத்ரா அக்காவும் நிர்வாகியாக கூட வந்ததும், அக்கா இப்போ சில நாள்கள் நான் கேள்வி கேட்டிருந்தேன், சில நேரம் அக்கா கேள்வி கேட்டாங்க. ஆனால் கேள்வி பதில் ஆரம்பித்த நான் நிறுத்திட்டேன். தொடர்ந்து பண்ண முடியல. ஆனால் சுபத்ரா அக்காவை உண்மையிலே பாராட்டணும். அவங்க பார்த்தீங்கன்னா, உடம்பு முடியாமல் ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கேள்வி பதிலை கொடுத்துட்டு எப்போவுமே சகோ நான் அனுப்பிடுவேன். இந்த வாரம் என்னால் பண்ண முடியாத ஒரு சூழல். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். மறக்காமல் குரூப்லலாம் அந்த கேள்வி பதில் நேரத்தை நீங்கள் நடத்துங்கன்னு அதை போட்டுட்டாங்க. பண்ணிடுறேங்கான்னு. ஆனால் அன்றைக்கி பார்த்து லண்டனில் ஒரு நிகழ்வுக்கு ஒரு ப்ரமோஷனல் ஈவெண்ட்டுக்கு நான் போகிறதா ஆயிடுச்சு. அவங்க எல்லாரும் கேட்டிருந்தாங்க, என்னங்க இன்னைக்கு கேள்வி பதில் நேரம் வரலையான்னு. ஏன்னா எப்பவுமே அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நேரத்தில் கூட அந்த கேள்வி பதிலை கொடுத்துட்டு போகிறவங்க. நான் மறந்துட்டேன். அச்சச்சோ! மறந்துட்டேனே அப்படின்னு. அக்கா அப்புறம் அவங்க அங்கேருந்து எப்படியோ இருந்து அப்புறம் சமாளித்து முடிச்சுட்டாங்க. அந்த நிகழ்ச்சி அந்த ப்ரமோஷன் ஈவெண்ட்டை முடிச்சுட்டு குரூப்லேயே ஏன்னா அக்காக்கிட்ட அடுத்த நாள் தான் பேச முடியும். லேட் ஆகிடுச்சு. என்னுடைய மன்னிப்பை குழுவிலே கேட்டிருந்தேன். ஏன்னா மன்னிக்கணும், நான் தான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அடுத்த நாள் சொல்கிறப்போ, அக்கா நான் குழுவிலே மன்னிப்பு கேட்டுட்டேன், இந்த மாதிரி மறந்துட்டுருக்கேன்னு. அதில் பரவாயில்ல சகோ, நானே நினச்சேன் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் ஈவெண்ட் சொல்லியிருந்தீங்க. அதை போயிட்டு இந்த மனுஷன் எப்படி இதை கேள்வி பதில் நடத்துவார்னு எனக்குள்ள டவுட்டில் நினச்சிட்டு தான் இருந்தேன். எதிர்பார்த்த மாதிரியே மறந்துட்டுருக்கீங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பகுதியில் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதில்ல. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய கேள்வி பதில் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு, அந்த அறிவுபூர்வமான ஒரு குழுவா நம்ம ஆதிபகவன் குழு வந்து மற்ற குழுலேருந்து தனித்து நிற்பதற்கு காரணம் நம்ம தஞ்சை புலவர்னு சொல்லலாம். அப்படி அற்புதமாக எழுதுகிறாங்க. அவங்கள பற்றி ஒரு ஒரு கவிதையோட உடனே ஒரு பாடல் சொல்லி அடைச்சிடலான் இருக்கேன். அவங்களுடைய கனவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணுங்க. அற்புதமான கனவு. நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சேன்னு சொல்கிறத விட, அந்த கனவு ரொம்ப காலமாகவே என் மனசில் பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்ச ஒன்று. சில இடங்கள்லாம் நான் போய் பார்ப்பேன். உலகளாவிய சூழல்கள்லாம் பார்த்துட்டு நினைப்பேன், அம்மா ஒன்று நினைக்கிறேன். காரில் போயிட்டுருக்கோம், நான் கர்நாடகாவில். அம்மா மனசில் ஒன்று நினைக்கிறேன், எனக்கு ஒன்று தோணுது. எனக்கு ஒன்று தோணுடான்னாங்க. வயசில் சின்ன பையன் இல்லைம்மா, நான் முதல்ல எந்த சொல்கிறேம்மா அப்படின்னு. சொல்லுடா அப்படின்னாங்க. குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா, நமக்கு உடம்பு முடியலன்னா பசங்கிட்ட டேய் பார்த்துக்க. ஏன்னா சம்பாரித்து பசங்களெல்லாம் காப்பாற்றிருக்கோம்ல. எதனா எனக்கு பார்த்து என்னை காப்பாற்று, என்னை சரி பண்ணு அப்படின்னு சொல்லி நல்லா உடம்புல என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பசங்களுக்கு சொல்கிறோம். நம்மளும் நம்ம சேவிங்ஸ் வச்சுருக்கோம், பென்ஷன் வச்சுட்டு எப்படியாவது நம்மளை பார்த்துக்கணும். அதுக்கு மேலே நம்ம உடம்பு முடியாத சூழல் இருக்குது. என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் பணத்தை டாக்டர் சொல்லுவாங்களே, இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டல்னு பணத்தை கொடுத்தாலும் பிழைக்க முடியாத சூழல்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்ததுன்னா, அது பிழைக்க முடியும்னா பணத்தை கொடுத்து பண்ணணும். அதுதானே சம்பாதிக்கிறது, அதுதானே பெற்று பசங்களை வளர்க்குறது. ஆனால் அதையும் முடியாத ஒரு சூழல்கள் இருக்கும் இல்லையா? நம்ம உடம்பு நம்ம கேட்காது, நம்ம உடம்பு முடியலன்றது நமக்கு தெரியும். இது மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியாத ஒரு சூழல். அந்த நேரத்தில் சல்லேகனை எடுத்துடணும் அந்த வயசில் அப்படின்னு நான் நினைக்கிறேம்மான்னு. டேய் கை கொடுறா அப்படின்னு. என்னென்னா நானும் அதை தாண்டா நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. இன்னும் இந்த சல்லேகனைன்றது நம்ம எல்லாம் ஆசைப்படலாம், கனவு கூட காணலாம். ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னா, அதெல்லாம் ஒரு பிராப்தம் வேணும். அந்த பிராப்தம் நமக்கு இருக்கான்றது வருங்காலத்தில் தான் தெரியும். அந்த சூழல் நம்மக்கிட்ட இல்லைங்க. வருங்காலத்தில் சல்லேகனை நம்மளால் இருக்க முடியுமா முடியாதான்றது நம்மக்கிட்ட இல்லை. நம்ம சுபத்ரா அக்கா அவங்க கனவில் அந்த சல்லேகனையை பற்றி கனவு கண்டிருக்காங்க. நான் அப்போ சொன்னேன், அக்கா இதை தான் எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த உரையாடல்னு சொல்லியிருந்தேன். இது தான்ப்பா நான் என்னுடைய கவியரங்கத்தில் ஒரு இதுவாகவே நான் எழுதியிருக்கேன். எனக்கு இது சிந்தனை இருக்குது அப்படின்னு. ஒருமித்த கருத்தில் எத்தனை சாவகர்கள் இருக்கிறாங்க, சாவகியர் இருக்கிறாங்கன்றது பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ஒரு ஒரு கவிதையோடு ஆரம்பிச்சிருவோம். வார இறுதி நாட்களில் யாரும் விரும்பும் கேள்விகள் வாரும் பதிலை தாரும் என்ன, பாரும் புலனும் நமதன்றோ, ஊரும் புகழும் உமையன்றோ, சீரும் சிறப்பும் இதுவன்றோ, ஓடுகிற நீர் எடுத்து தஞ்சையில வளர்ந்தவரே, கனவிலும் தோன்றியதோ வழக்கிருக்கும் சிந்தையிலே,
தெற்கிருந்து வடக்கிருக்கும் பெருநோன்பை போற்றிடவே கவிதையாய் கசிய வைப்பாய் சொப்பனத்தின் சொற்களிலே. ஓடுகிற நீரெடுத்து தஞ்சையிலே வளர்ந்தவரே, கனவிலும் தோன்றியதோ வடக்கிருக்கும் சிந்தையிலே. தெற்கிருந்து வடக்கிருக்கும் பெருநோன்பை போற்றிடவே கவிதையாய் கசிய வைப்பாய் சொப்பனத்தின் சொற்களிலே. வாருங்களக்கா. அருமை, அருமையான ஒரு அழகான பாடலோடு வரவேற்றீர்கள். நன்றி. அது நான்கு தீர்த்ததற்கும் ஐம்பரமேட்டியர்க்கும் அறிவுறும் தினவாணிக்கும் ஆகமம் அனைத்தினுக்கும் பிறவியாம் கடல் கடந்த பிடுசேர் கனதரர்க்கும் வணக்கம் செய்தேன். பூக்களின் வண்ணத்தை தீட்டவும் பாக்களில் எண்ணத்தை கூட்டவும் போக்கினில் சந்தத்தை கோர்க்கவும் நாட்டினில் சிந்தையை காட்டினியே என என் அன்பு தமிழ்த்தாயை வணங்கியும் அற்புதமான இந்த கவியரங்கத்தின் தலைமை கவி கவிராசன் மகராசன் ஆசான் அவர்களுக்கு ஒரு வணக்கம் கூறி, அவையோர் அனைவருக்கும் வணக்கம் கூறி, கவியரங்க சக கவிஞர்கள் புலவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கவியரங்கிற்குள் நேரடியாய் நுழைகிறேன். வணக்கம். அதிகாலை கனவது அதுவாகும் நனவது, அதிகாலை கனவது அதுவாகும் நனவது, மதிகூடும் நாளதில் கனவாகும் பாரிது, மதிகூடும் நாளதில் கனவாகும் பாரிது, விதி தன்னை மாய்த்திடும் வினை தன்னை போக்கிடும், விதி தன்னை மாய்த்திடும் வினை தன்னை போக்கிடும், கதி தன்னை நிறுத்திடும் நனவாகும் கனவிதே, கதி தன்னை நிறுத்திடும் நனவாகும் கனவிதே. தொடக்கத்தில் சில மரபு கவிதைகளுடன் பெரும்பான்மையான புது கவிதைகள் இடம்பெறுகின்றன. கவின்மிகு கழனிகள் சூழ் தஞ்சை நகர் தெற்கு வீதி ஜவுளி செட்டு தெருவினிலே 9ஆம் எண் இல்லம் அதே. கவின்மிகு கழனிகள் சூழ் தஞ்சை நகர் தெற்கு வீதி ஜவுளி செட்டு தெருவினிலே 9ஆம் எண் இல்லம் அதே. ஆலயமாய் மாறியதோ அன்பு நெஞ்சம் கூடியதோ, ஆலயமாய் மாறியதோ அன்பு நெஞ்சம் கூடியதோ, சோலையதை தேடி வந்த வண்டினமாய் மொய்த்தனரே, சோலையதை தேடி வந்த வண்டினமாய் மொய்த்தனரே. தரணி மாமா இல்லம் அது கொண்டது பார் தவக்கோலம். தரணி மாமா என் தாத்தா தரணேந்திர ஜெயின் அவர்கள். தரணி மாமா இல்லம் அது கொண்டது பார் தவக்கோலம், குறவர் அவர் மந்திரங்கள் உச்சரித்த தொடர்கோலம். நாவினிக்கும் பாடல்கள் கையொலியே தாளங்கள், நாவினிக்கும் பாடல்கள் கையொலியே தாளங்கள், என்னவென காண்போம் வாரீர். தஞ்சை விட்டு தள்ளி சென்ற சொந்த பந்தம் யாவுமே, தஞ்சை விட்டு தள்ளி சென்ற சொந்த பந்தம் யாவுமே, ஆடி மாத பெருவிழாவில் ஒன்று கூடி நிற்குமே, ஆடி மாத பெருவிழாவில் ஒன்று கூடி நிற்குமே. ஆடி இன்றும் வந்ததோ என்னும் வண்ணம் யாவரும், ஆடி இன்றும் வந்ததோ என்றும் எண்ணும் வண்ணம் யாவரும், தஞ்சை வந்து நின்றனர் இந்த காட்சி கண்டிட, தஞ்சை வந்து நின்றனர் தங்க காட்சி கண்டிட. கரந்தனை பற்றி அழைத்து புகுந்தார் அறையதனுள், சிறந்தனை ஆட்டி அழைத்து சிரித்தார் தரணி மாமா. ஸ்ரீமதி அம்மாள் புன்னகை தவழ வரவேற்றார். பூரண பொற்குடம் ஏந்தி சிரித்திட்டார் சத்தியபாலன். அழகு தேவி சிலையென அங்கு நிற்பதாரது, அழகு தேவி சிலையென அங்கு நிற்பதாரது, பச்சை வண்ண பருத்தி சேலை பட்டை சரிகை கொண்டுதான் சிவந்த மேனி மேலும் சிவக்க செம்மை பூசை செய்கிறார், சிவந்த மேனி மேலும் சிவக்க செம்மை பூசை செய்கிறார். என் பொருளை கொண்டவரும் ஏத்துகிறார் அருகனை, கணீர் என்ற குரலில் பாடி கலக்குபவர் யார் இவர், கணீர் என்ற குரலில் பாடி கலக்குபவர் யார் இவர். ராஜராஜன் மூளையான குந்தவையை போலொரு, ராஜராஜன் மூளையான குந்தவையை போலொரு வழி நடத்தும் தேவதையாய் வந்த சக உதிரிதான், வழி நடத்தும் தேவதையாய் வந்த சக உதிரிதான், சக உதிரி சகோதரி. சரஸ்வதம்மா தானிவர், சரஸ்வதம்மா தானிவர் பெங்களூரத்தை ஆனவர், சரஸ்வதம்மா தானிவர் பெங்களூரத்தை ஆனவர். ஆண்டுதோறும் அவர் வரும் ஓரிரண்டு திங்களும், ஆண்டுதோறு அவர் வரும் ஓரிரண்டு திங்களும், சொந்த பந்தம் வந்து செல்லும் சொர்க்கமாகும் வீடுமே, சொந்த பந்தம் வந்து செல்லும் சொர்க்கமாகும் வீடுமே. அழகாக ராகம் பாடும் அனந்து மாமா, அருகில் நின்று வரவேற்கும் கஸ்தூரியத்தை,
கைகூப்பி வணக்கம் சொல்லும் கஸ்தூரி அம்மா. என் அம்மாவும் கஸ்தூரி, அத்தையும் கஸ்தூரி. கைகூப்பி வணக்கம் சொல்லும் கஸ்தூரி அம்மா. அம்மாவின் ஒத்தாசையாய் பாய் பெரியம்மா. சுந்தரா பாய் பெரியம்மா. இருவருக்கும் அறிவுரைக்கும் ராசாத்தி மாமி. எல்லா நிகழ்வுகளிலும் அங்கங்கு அப்போது அவ்வப்போது கட்டளைகளை இட்டுக்கொண்டே இருப்பவர்கள் பெரியோர்கள். மானன் மாமா, விஜயா மாமி, அவருடனே லக்ஷ்மி மாமி. மானன் மாமா, விஜயா மாமி, அவருடனே லக்ஷ்மி மாமி, பெரிய மாமா, பட்டு மாமி, ஜேக்கு அப்பா, அம்சா அம்மா. யார் இவர்கள்? அட யார் இவர்கள்? விருந்தினரை வரவேற்கும் வரவேற்பு படை இவர்கள். விருந்தினரை வரவேற்கும் வரவேற்பு படை இவர்கள். அடுத்த கட்டில் அமர்க்களமாய் அறுசுவையும் பரிமாற ஆணையது பிறப்பித்து அங்குமிங்கும் மேற்பார்வை பார்த்த வண்ணம் யார் இவர்கள்? அட யார் இவர்கள்? அத்தான் சர்க்கரை தானிவர் மச்சிசுலோ தானவர். ஆமாம், அக்கா மைதிலி எங்கவர்? ஓ, தீட்சை பெற்று ஆரியகையாய் மாறிவிட்டார் அவர். அவரின் ஆன்ம அறிமுகமும் அருகநாம கதைகளுமே இன்று இந்த நிகழ்வினுக்கு அன்று போட்ட ஓர் விதை. இந்த ஆன்மன் நன்மை கொள்ள கந்த குடி தன்னில் உள்ள அருகனவன் சொல்லி சென்ற அறத்தினையே ஊட்டிச் சென்றார். அணுவிரதம் நோற்கச் செய்தார். கரை தேரும் வழியதனை கண்டு அவர் சென்று விட்டார். விடை கொடுக்கும் உத்தி தன்னை விரும்பி நானும் ஏற்கின்றேன். சிகை நீக்கிய தலையுடன் பகை நீக்கிய மனதுடன் முகம் முழுவதும் உருவலாய் நயனம் அதில் கருணையாய் தூய வெள்ளை ஆடையில் துவண்டதொரு தேகமாய் ஆய மகள் யாரது? அட நானே தானது. சல்லேகனை தான் பெற்ற சுபத்ரம்மா பாட்டியவர். பெயரினையே பெற்ற நானும் அவர் வழியில் இன்று நெஞ்சக்கூட்டில் பொறித்து வைத்த பொன்னான கனவிது நனவாகும் நாளிது. தீராத நோய் தன்னில் ஆட்பட்ட போதும் உபசர்க்கம் பல வந்து உமை வருத்தும் போதும் பஞ்சமதோ முதுமையதோ படுத்திவிட்ட போதும் பஞ்சமந்திரமோ வாழ்வில் வினை அடைக்கும் பாரீர். மீளாத துயர் தன்னில் நாம் வாடும் போதும் முறையான முயற்சி இது சல்லேகனையை கொள்வீர். அழியாத செல்வமாம் ஆண்மனை காத்திட்டு அதனையே தூய்மை செய்தவத்தினில் மூழ்கிட்டு சாதனை செய்வது சாதாரணம் அல்ல. சாதகன் தன் முயற்சிதனில் நல்வெற்றி காண்பான். சல்லேகனையின் சாத்திரம் கூறும் சங்கல்பமேற்கும் மூன்றாம் மரணம் பிராயோபகமன மரணம். அதுவே வனத்தினிலே உறையும் வாழ்வது கொண்டு உணவது நீரது தியாகம் செய்து தியான முத்திரை தவறாது கை கொண்டு ஆன்ம நித்திரை பெறுகின்ற வழியுண்டு. இது உவமை ஏதும் தரவியலா மகா உற்சவம். ஆன்ம மகிமை தன்னை கூறுகின்ற மரண உற்சவம். கிடைத்தற்கரிய மானுட பிறவி தன்னை படைத்தற்குரிய பேறு பெற பிறவியாக்குவோம். நற்பிறவியாக்குவோம். கரைந்துவிடும், மறைந்துவிடும், அழிந்ததுவும் சென்றுவிடும், நிலையாமை உணர்த்திவிடும். இந்த வாழ்வினையே பற்றியுள்ள மோகத்தினை தியாகம் செய்து கை கொள்ளும் மகா உற்சவம் இது மரண உற்சவம். தஞ்சையதே சொன்னது பார் பஞ்சமந்திரம். பஞ்சினையே ஒத்தது பார் உள்ள யந்திரம். விஞ்சையர் உலகம் கூட வியந்து நோக்கிடும்.
நெஞ்சகமே தஞ்சமெனும் வஞ்சம் நீக்கிடும். நெஞ்சகமே தஞ்சமெனும் வஞ்சம் நீக்கிடும். என் அருகில் யார் இவர்கள் மும்மணியின் ரத்தினமாய்? என் அருகில் யார் இவர்கள் மும்மணியின் ரத்தினமாய்? கண்ணனவே எனக்காக்கும் கிரிஜாவோர் இமையதுவாய். கண்ணனவே எனக்காக்கும் கிரிஜாவோர் இமையதுவாய். ஜெயகோஷம் தானிசைக்கும் ஜெயஸ்ரீயும் இமையதுவாய். ஜெயகோஷம் தானிசைக்கும் ஜெயஸ்ரீயும் இமையதுவாய். வெற்றி பெற என நடத்தும் விஜயவளும் ரத்தினமாய். 3 பேரும் என் மாமன் மகள்கள். கரம் பிடித்து அழைத்து வரும் உரம் கொடுக்கும் இருவரிவர். கரம் பிடித்து அழைத்து வரும் உரம் கொடுக்கும் இருவரிவர். விஜயபானு குமாரர்கள், சக உதிர சகோதரர்கள். விஜயபானு சகோதரர்கள், விஜயபானு குமாரர்கள், சக உதிர சகோதரர்கள். என்னை அதிசயாக்க வந்தவர்கள், எனையே அதிசயாக்க வந்தவர்கள். தொடங்கியது இப்பயணம் தொல்லைகளை போக்க, நடந்ததுவே இப்பயணம் நன்மைகளை மீட்க. தொடங்கியது இப்பயணம் தொல்லைகளை போக்க, நடந்ததுவே இப்பயணம் நன்மைகளை மீட்க. வனம் நோக்கிய இப்பயணம் வினைவென்று உயிர் நீக்க. வனம் நோக்கிய இப்பயணம் வினைவென்று உயிர் நீக்க. விளாம்பழ ஓடது போல் விரைவாய் பிரித்தெடுக்க. விளாம்பழ ஓடது போல் விரைவாய் பிரித்தெடுக்க. உயிர் தன்னை பிரித்தெடுக்க. ஆம், இது உவமை ஏதும் தரவியலா மகா உற்சவம். ஆன்ம மகிமை தன்னை கூறுகின்ற மரண உற்சவம். இது மரண உற்சவம். ஆம், மகா உற்சவம். இது எனக்கும் கிடைக்க அனைவரும் வாழ்த்துவீராக என்று கூறி அழகான வாய்ப்பினுக்கு நன்றி பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய் ஜினேந்திரா. சம்யக் தர்சனம். வணக்கம். அற்புதமான ஒரு ஒரு கவிதையை சொல்லலாம். அதாவது ஓமை எதுவும் தர இயலா ஒரு மகா உற்சவம். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த துடுப்புல படகுல போகிறதுக்கு உண்டான துடுப்புல அவங்கள அறியாமல் ஒரு கவிஞராச்சே, புலவராச்சே, நடுப்புற ஓமையை தன்னை அறியாமல் நடுப்புற வந்துடுச்சு. ஆனால் அற்புதம், உணர்வுபூர்வமாக இருந்தது. இந்த சிந்தனை போற்றுதற்குரியது. இது இந்த சிந்தனை உங்களிடம் மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ராவக சாவகர்களுக்கு அனைவருக்குமே இந்த சிந்தனை மனசில் ஆழமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு கவிதையை கொடுத்துருக்கீங்க. உங்களை வாங்கி மகிழ்கிறேன். ரொம்ப சிறப்பு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கனவு. இந்த கனவு ஒவ்வொரு நற்காட்சியாளர்கள் அனைவருக்குமே வாழ்க்கையில் ஆசைப்படுற ஒரு கனவு. எல்லாரும் ஆசைப்படுவாங்க. உங்களுக்கு கனவுலேயே வந்திருக்கு. அதை ஒரு கவிதையாக ரொம்ப அற்புதமாக வடிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. பாராட்டுதலும் வாழ்த்துகளும் நன்றியும். இதே மாதிரி அழகான கவிதைகளை ரசிக்கணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் கவிதைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.